சப்ஸ்கிரைப் சமையல் சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஆடி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலை பற்றி தான் பண்ண போகிறேன். இப்போ பெருமாளுக்கெலாம் அம்சம் பண்ணுறதுக்கு நம்மெல்லாம் கேசரியில் சர்க்கரை போட்டு பண்ணுவோம். அங்கெல்லாம் சீரான்னு சொல்லுவாள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாட்டு சர்க்கரையை போட்டு தான் பண்ணணும். பெருமாளுக்கு பண்ணுறது, பெருமாளுக்கு அம்சம் பண்ணணுன்னாலே நம்ம நாட்டு சர்க்கரை, கேசரி பவுடர் போடக்கூடாது. நெய்யில் வறுத்துட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு எப்படி பண்ணுறது சீரானம்ன்றதை பற்றி சொல்லலான்ட்டு தான் இருக்கேன். இது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, 1 கப் ரவை எடுத்துட்டுருக்கேன். இந்த கப்பாலேயே 1.5 கப்பு நாட்டு சர்க்கரை, 1/2 கப்பு நெய். இதை எடுத்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு இப்போ பாதாம் முந்திரியை முதல்ல வறுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பாதாம் முந்திரியை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இதை நெய்யில் வறுத்துக்கணும். முதல்ல 1 ஸ்பூன் நெய் விட்டு அதை வறுத்துட்டுருக்கோம். நம்ம முதல்ல முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். பக்கத்துலேயே என்ன பண்ணணும், உங்களுக்கு ஜலம் கொதிக்க வச்சுட்டுணும். தலை தண்ணி நல்லா கொதிச்சதும் விட்டுக்கலாம். 1க்கு 3 விடலாம் ஜலம் தாராளமாக. முந்திரி நல்லா சிறப்பாக ப்ரௌனாக ஆகணும், கோல்டன் ப்ரௌனில் இருக்கணும் உங்களுக்கு. இது நம்ம சர்க்கரை கிளாஸ்னால நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் உங்களுக்கு. பெருமாளுக்கு, தாயாருக்கு, எல்லாருக்கும் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்க்க மாட்டா, அப்படின்ட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு தான் பண்ணுவாள். உங்களுக்கு வெல்லம் கூட சேர்க்க மாட்டாவா. பாதி பொரிஞ்சின்னு இருக்கச்சு என்ன பண்ணலாம், திராட்சையும் போட்டுடலாம். உங்களுக்கு ரெண்டையும் ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். திராட்சையும் நல்ல மோசம் பெருசாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை பொரிஞ்சு சீரகத்தில் போட்டோம்னாக்க நல்லாயிருக்கும். இது பாருங்க எப்படி வறுபட்டுருக்குங்க. பாதாம், முந்திரி, திராட்சை இந்த அளவுக்கு பொரிச்சிக்கணும். அந்த நெய்யிலேயே என்ன பண்ணணும்னாக்க இந்த ரவையை கொட்டுறேன் பாருங்க. இந்த ரவை நல்லா பொரியும். ஆல்ரெடி இது வறுத்த ரவை தான் உங்களுக்கு. அதனால் வாசனை வர வரையும் வறுக்கணும். கேசரி சீராடணும் அப்படின்னாலே நல்ல வாசனை வர வரையும் வறுத்துக்கணும் உங்களுக்கு. அந்த நெய்யிலேயே தான் நம்ம வறுக்கணும், வேறு நெய் விட வேண்டாம். கடைசியில் விட்டுருந்தா போகும். சீரானத்துக்கு ரொம்ப நெய் தேவையில்லை. அதே போல் இதுக்கு எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே நேரம் தான் பண்ணணும் உங்களுக்கு. ரவையிலேயே நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி போடணும். ரவை இப்போ கொஞ்சம் வாசனை வருது. இன்னும் கொஞ்சம் கோல்டு கலராக ஆகணும். ஆனது காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ன கலரில் பொரிக்கணும், வறுபட முடியும். எந்த கோவில்லையும் உங்களுக்கு பெருமாள் தாயார் அம்சம் பண்ணுறதுக்கு நாட்டு சர்க்கரை தான் சேர்ப்பா. வெல்லமும் சேர்க்க மாட்டா, அதே போல் சர்க்கரையும் சேர்க்க மாட்டா. அதே போல் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். நம்ம ரவை உப்புமா இந்த மாதிரி ரவை கேசரிலாம் பண்ணும்போது ஜலத்தை தனியாக கொதிக்க வச்சுட்டு ரவையும் நல்லா வறுத்துட்டு அடுப்பு 2 அடுப்புமே அணைச்சிடணும். அணைச்சிட்டு சூடாக ஜலம் விட்டோம்னா வெளியிலலாம் அடிக்காது உங்களுக்கு. இல்லைன்னா நம்ம ரவை உப்புமா பண்ணோம்னாலோ கேசரி பண்ணோம்னாலோ மேலே எல்லாம் அடுப்பெல்லாம் அப்படியே ரவையாகும். அதெல்லாம் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா பாருங்கள், இந்த கலரில் வறுபடணும் ரவை. சரியா? இந்த கலரில் வறுபட்டுருக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 அடுப்புமே அணைச்சிட்டேன். ஜலமும் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ இதில் ஜலத்தை சேர்க்குறேன். இப்படி விட்டு கலரிட்டே இருந்தீங்கன்னா வெளியில் ஒரு ட்ராப் கூட தெளிக்காது உங்களுக்கு. மேடையும் நீட்டாக இருக்கும். 1க்கு 3 ஜலம் விடலாம் தாராளமாக. இப்போ அடுப்பை பற்ற விட்டுக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா அது செட் ஆகிட்டு கொதி அடங்கிட்டு. கொஞ்சம் ரவை வெந்ததுக்கு அப்புறமா நாட்டு சர்க்கரை போடணும். கொஞ்சம் கூட ஜலம் சேர்த்துக்கலாம்.
நான் 2.25 விட்டேன். வேணும்னா அப்புறம் விட்டுக்கலான்ட்டு. இப்போ ரவை நல்லா வெந்துட்டுது பாருங்க. வெந்துட்டுனால கலர் மாறிடும். இந்த மாதிரி இருக்கணும். ரவை வந்து இவ்வளோ கெட்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 1க்கு 1.5 நாட்டு சக்கரை போடணும்னு சொன்னேன் இல்லையா, அதை பண்ணணும். 1 போட்டிருக்கேன், இன்னொரு அரை போடுறேன். ஸ்வீட் வேணுன்றவா 1க்கு 2 போடலாம். 1.5 ஜாஸ்தி கேசரி இதெல்லாம் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கணும். முதல்ல ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஏலக்காய் பொடி போட்டுக்கணும். இப்போ பாக்கி இருக்கிற நெய்யும் விட்டுடலாம். போதும். இவ்வளோ ரெடி ஆகிடுது சீரானம். அதில் வந்து முந்திரி திராட்சை எல்லாத்தையும் தூவி விட வேண்டியதான். பெரும்பாலும் பாருங்க, சீரானம் ரெடி. முந்திரி திராட்சை எல்லாமே இது பண்ணியிருக்கேன். இதை கப்பில் வச்சு டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். சீரானம் ரெடி. கலர் பொடி கிடையாது, சர்க்கரை கிடையாது. பெருமாள் தாயார் எல்லாருக்கும் அம்சம் பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷம். நாட்டு சர்க்கரையில் பண்ணுறது தான் ரொம்ப உகந்தது நமக்கு. அது ஆச்சாரம்னு பார்க்கும்போது சர்க்கரை சேர்க்க மாட்டான், ஃபுட் கலர் போட மாட்டான் பெருமாளுக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். ஹை வீவர்ஸ், சீரானம் ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மைத்லி வாசுதேவன் பண்ணியிருக்கேன் சென்னையிலேருந்து. எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க, எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். உங்களோட வீடியோஸும் யூடியூப்ல வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்பனா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சமையல்ல நாங்க உங்களோட வீடியோஸை அப்லோட் பண்றோம். நீங்க எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சா மட்டும் போதும். எடிட்டிங் நாங்களே பண்ணிக்குவோம், பண்ணி நாங்களே அப்லோட் பண்ணுவோம். இதுக்கு நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, கீழே தெரியுற இந்த நம்பர்ல 9042198467 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க உங்களோட குக்கிங் வீடியோவை அனுப்பலாம். நீங்க எங்களுக்கு அனுப்புற வீடியோ வெஜிடேரியன் ஃபுட்டா இருக்கணும். வேற ஏதாவது டீல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் சமையல் சேனலை கான்டாக்ட் பண்ணுங்க.